வணக்கம் நண்பர்களே! குடும்ப அட்டைதாரர் யாரெல்லாம் இருக்கீங்களோ, அவங்களுக்கான நல்ல செய்தி தான் இது. கிட்டத்தட்ட ரூ. 3000 பணம் வந்து ரொக்க பணம் குடுக்க போறாங்க. அது எதுக்காக குடுக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொங்கல் பண்டிகைய கொண்டாடுறதுக்காக தான். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பொங்கல் பரிசு தொகுப்புக்காக வந்து அமௌண்ட் எல்லாம் ஒதுக்கி என்னென்ன குடுக்க போறாங்கன்றத எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு முழு நீர கரும்பு, வேட்டி, சேலை இது எல்லாமே பொங்கல் பரிசு தொகுப்புல இருந்துச்சு. சரி இத மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, பட் ஆனா இன்னுமே ரொக்க பணம் எவ்வளோ குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எடப்பாடி ஐயா சொல்லியிருந்தாரு, கிட்டத்தட்ட ரூ. 5000 குடுக்கணும். நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது ரூ. 5000 கேட்டீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த முறை நீங்க தான ஆட்சியில இருக்கீங்க. பொங்கல் வந்து சிறப்பா கொண்டாடணும். தமிழர்கள் அப்படின்னா நீங்க ரூ. 5000 ரேஷன் கார்டுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அவர் இதுக்கு முன்னாடியே கோரிக்கை வச்சிருந்தாங்க. அத பத்தி எல்லாம் கேட்கும்போது, அமைச்சரும் சரி எல்லாருமே என்ன சொன்னாருன்னா, அதுக்கான தக்க நேரத்தில நாங்க கண்டிப்பா அறிவிப்பு வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அறிவிப்பு தாங்க இப்ப வந்திருக்கு. ரூ. 3000 வந்து ரேஷன் கார்டு இருக்கா உங்ககிட்ட? உங்களுக்கு ரூ. 3000 கம்பல்சரி உண்டு. 2,22,00,000 ரேஷன் கார்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்ல. அவங்க எல்லாருக்குமே இந்த பணம் வந்து ரூ. 3000 வந்து குடுக்க போறாங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு ஆல்ரெடி வந்து அந்தந்த ரேஷன் கார்டுக்கு வந்து போய் சேர்ந்துடுச்சுங்க. பொங்கல் பரிசு தொகுப்ப வந்து என்னைக்கு குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வர ஜனவரி 8ஆம் தேதி நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து துவங்கி வைக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இதுக்காக கிட்டத்தட்ட 6,900 கோடி பக்கம் இதுக்காக ஃபண்ட ஒதுக்கியிருக்காங்க. 5000 கிடைக்குமா? 3000 கிடைக்குமா? 1000 கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா, போன வருஷம் வந்து எந்த அமௌண்ட்டும் குடுக்கல. ஆனா, இந்த வருஷம் குடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா இது சட்டமன்ற தேர்தல் வந்ததுனால இந்த ரூ. 3000 வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம பொங்கல் பரிசு தொகுப்போட வந்து இவ்வளோ ரூ. 3000 குடுத்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த பல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.